இது இங்க போக வேண்டியதுதா? ஆமா, இதெல்லாம் தண்ணி ஏத்து நிக்குது போல பாரு. இப்ப இது ஏற்க என்ன பண்ணுனா இங்க வராதுங்க, அங்க தெரு இருக்குல்ல, பழைய தெரு இந்தாண்டா, அது வழியே உடச்சிட்டு வந்துடும் குறுக்க. அது பள்ளமா ஆறு இருக்கு. ஏன்னா இது வர இப்படி ஏறணும்னா என்ன பண்ணும், தண்ணி ஏறிடும். கொஞ்சம் கூட போகல பாருங்க, மூவ் பண்ணல. அரியலூர் மாவட்டம் அரியலூர் நகரை அருகே உள்ள தவுத்தாய்குளம் கிராமம் இரு பகுதியில் உள்ளது. தவுத்தாய்குளத்தை தெற்கு தவுத்தாய்குளத்தை இணைக்கும் சாலையானது இடையே உள்ள பாலமானது முழுக்க தண்ணீரால் இடியும் அபாய நிலையில் உள்ளது. அங்கே சுமார் 50 குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள். தற்போது அந்த 50 குடும்பங்களும் தனி தீவை போன்று தனியே தத்தளிக்கும் சூழல். அரியலூர் மாவட்ட உயர் அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளோம். தற்போது பேரிடர் மேலாண்மை அதிகாரி, அரியலூர் பகுதியைச் சேர்ந்த பேரிடர் மேலாண்மை அதிகாரி கவனத்திற்கும் கொண்டு சென்றுள்ளோம். அந்த பகுதி மக்களுக்கு தேவையான உடனடி நிவாரணப் பொருட்களை, தங்குமிடம் மற்றும் உணவு வசதிகளை ஏற்பாடு செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இதற்கு நிரந்தர தீர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த சாலையையும் அந்த பகுதியில் உள்ள தெற்கு தவுத்தாய்குளத்தையும் இணைக்கும் வகையில் ஒரு பாலம் ஒன்றை அமைத்து இப்பகுதிக்கு மக்களுக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்துமாறு அரியலூர் மாவட்ட விசிக சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இப்பகுதியில் தவுத்தாய்குளத்தில் யாரேனும் உயிரிழக்க ஏற்பட்டால் அவர்களை இந்த வழியே தான் எடுத்து சென்று அடக்கம் செய்ய வேண்டும். இவ்வாறு உள்ள சூழலில் எப்படி ஒரு உடலை எடுத்துக்கொண்டு அடக்கம் செய்ய முடியும்? ஆகையால் இதற்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தும் வகையில் மழைநீர் வடிந்த பிறகு இப்பகுதியில் ஒரு பாலத்தை அமைத்து தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதுல நாங்க முள்ளுகள் இல்லாம இருந்தா கூட போயிடுவாங்க. இவ்வளவு தண்ணியில வந்து பிரேதம் வீட்லயே நாரி கிடக்குறாங்க. இந்த ஊர்ல ஒரு நன்மையே செய்ய மாட்டேங்கிறாங்க. எல்லா ஊருக்கும் பாலம் கட்டி கொடுத்துருக்காங்க. உள்காட்டுல எல்லாம் பாருங்க, இது மெயினான ரோடுங்க. புறம்போக்கு எவ்வளவு இருக்கு, அது வரைக்கும் இழுத்து கட்டி நல்லா ஒரு ரோட்டை போட்டு கொடுங்க பாலத்தை.